கடவுள் தரும் அடையாளம் நம்முடைய வாழ்வே. அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் கிண்டலுக்காக சொன்னார், சார்ஜ் போட தெரிஞ்ச உனக்கு சுவிட்ச் போட தெரியலையே அப்படின்னு கேட்டார். புரியல. அப்புறமா தான் தோணுச்சு, அடையாளம் கேட்க தெரிஞ்ச உனக்கு அடையாளத்தை செய்கிறவர் பக்கத்திலே இருக்கிறாரா, அதை உணர முடியாமல் போச்சே உனக்கு அப்படின்னு நினச்சேன். இன்றைய நற்செய்தியில் இதை தான் நம்ம பார்க்குறோம். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் போகிறார்கள். இயேசுவிடம் போய் கேட்குற கேள்வி இதுதான், எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று. அடையாளம் கேட்ட உடனே இயேசு என்ன சொல்கிறார், இந்த தீய விபச்சார தலைமுறை அடையாளம் கேட்கிறது என்று அவர்களை ஒரு திட்டுறார். அப்புறம் திட்டிவிட்டு சொல்கிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளம் வேண்டுமா என்று சொல்லுகிறார். இங்கே யோனாவை அடையாளப்படுத்துவது இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி அங்கு விளக்குகிறார். இயேசு அவர்களோடு தான் இருக்கிறார். இயேசு இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனம் வரல. அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அடையாளம் ஏதோ வானத்திலிருந்து அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய விருப்பம். புற அடையாளம், எக்ஸ்டர்னல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, புற அடையாளம் அது கொஞ்ச நேரம் நிற்கும், அதோட சரி, அதுக்கப்புறம் நிற்காது அது. ஆனால் இன்டர்னல் இன்சைட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அகக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவனை அறிந்து கொள்கிற அந்த அடையாளம் இருக்குது பார்த்தியா, அதை விட சிறந்தது, அது எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க நீடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தச்சு தொழிலாளி எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில் தான் பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட ஆசை. அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். ஞானி வந்த உடனே இவர் போய், ஐயா இது மாதிரி நான் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைன்னா ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு. அவர் உடனே சொன்னார், எப்பா உன் தொழில் இது, அந்த தொழிலை நீ சிறப்பாக செய்ய, அதில் கவனமாக இரு, எப்பொழுதும் விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கிட்டுரு, அது உனக்கு ஒரு நல்ல ஒரு விடுவை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டார். இவன் உடனே என்ன பண்ணான், ஞானி அற்புதம் செய்வார்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மா எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் வழக்கம் போல் வாழ ஆரம்பித்தான். அடுத்த நாள் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு விவசாயி வந்தார். அந்த விவசாயி வந்தார். அவரும் ஞானிகிட்ட கேட்டார், இப்படி இருக்குதுங்க சூழல், நான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும், எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க, இல்லைன்னா ஒரு அற்புதம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இதே மாதிரி எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி முடிக்கிறார். முடித்ததுக்கப்புறம் இவர் போகிறார். விவசாயி போய் இவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவருடைய கடமையில் பொறுப்பாக இருந்து செயல்படுறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த விவசாயி பெரும் பணக்காரராகி ஊருக்கே சாப்பாடு போடுறவர் மாதிரி மாறிட்டார். ஆனால் முன்னாடி போன அவன் அதே மாதிரியே இருக்கிறார். இப்போ தான் சொல்லுவாங்க, கண்ணு முன்னாடி உனக்கு வாழ்க்கை இருக்குது, அதை நீ பார்க்காம அந்தரத்தில் ஒரு அடையாளம் தேடிட்டு இருந்தீன்னா நீ என்ன அந்தரத்தில் கூடு கட்டியாக வாழ போகிற? கண்ணு முன்னாடியே இயேசுநாசாமி இருக்கிறார். அந்த அற்புதங்களை செய்கிறவரே அவர் தான். அவரை நீ ஏற்றுக்கல, ஆனால் அடையாளத்தை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. சார்ஜ் போட தெரிஞ்ச உனக்கு சுவிட்ச் போட தெரியலையே.